Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. காலை வணக்கம். சாப்பிட்டுருக்கீங்க? எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு மாதமும் நம்ம பள்ளியில் இலக்கிய நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த இலக்கிய நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் நம்முடைய காலாளர் திரு பாப்பராஜன் அவர்களுக்கும், நம்முடைய பிரசிடென்ட் சார் வீரபாபு சார் அவர்களுக்கும், செக்ரட்டரி சங்கீதா ஸ்ரீதரன் அவர்களுடைய உறுதுணையோடு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்ச்சியை இன்று தொடங்குகின்றோம். அவங்க அனைவருக்குமே தெரியும், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இலக்கிய கூட அம்சவர்த்தினி நமது பள்ளி கேட்டாத்திரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி இணைந்து நடத்தும் இந்த விவாத நிகழ்ச்சியில் நமது சிறப்பு நமக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திருமதி ரம்யா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பங்கு பெற்றுருக்காங்க. சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், ஆசிரியர், அது மட்டும் இல்லாமல் ரம்யா கல்வி அறக்கட்டளை மற்றும் தொண்டு நிறுவனம் என்பதை நிறுவி அந்த பல பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களை பற்றி ஒரு 2 விஷயம் சொல்லணும். நிறைய நேரத்தை எடுத்து நான் விரும்பல. இவங்க நிறைய போட்டிகளில் பங்கு பெற்று நிறைய பரிசுகள்லாம் வாங்கியிருக்காங்க. கலைஞர் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? கலைஞர் கருணாநிதி அவர்கள் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் இருந்திருக்காரு. அவருடைய திருக்கரங்களால் பொற்பதவா வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அவங்க மிகப்பெரிய சாதனை இல்லை. முதல்வருக்கு தெரிஞ்சு வாங்குறதுலாம் அவங்களுக்கு சுலபம் இல்லை, வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் டிவி அவங்களும் திரிஷா, உங்களுக்கு எல்லாத்தையும் நடிக்க திரிஷா அவங்களும் சேர்ந்து இவங்களுக்கு ஸ்கூட்டி டெக் பரிசா கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய கம்பன் கழக மேடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேச்சாளராக போயிருக்காங்க, சிறப்பு விருந்தினராக போயிருக்காங்க. பல கல்லூரிகள் இந்த மாதிரி பல பள்ளிகளுக்கெல்லாம் சிறப்பு விருதுகள்லாம் கலந்து கொண்டு இந்த மாதிரி குழந்தைகள் பள்ளி மாணவர்களாக சந்திச்சு ஏராளமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்காங்க. அவங்க இந்த நேரத்தில் நம்மோடு இணைந்து பள்ளி சிறப்பு விருந்தினரை மீண்டும் ஒரு முறை கரகோஷத்தோடு வரவேற்று நம்புகின்றோம். எல்லாரும் தெரியும் இல்லையா? சரி, இப்ப இந்த ரம்யா அசோக் மேடம் பத்தி நம்ம மேடம் நிறைய சொன்னாங்க. அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். அவங்க ஒரு அரசு பள்ளியில படித்தாங்க. தமிழ்நாட்டிலே அரசு பள்ளியில படிச்சு ஒரு தேசிய அளவிலான பேச்சு போட்டியில முதல் பரிசு பெற்ற ஒரே பெண்மணி ரம்யா அசோக் தான். அது மட்டும் இல்லாம அவங்க திருத்தணிக்காரங்க, பொதுப்பூர்பேட்டைக்காரங்க. அந்த ஊர்ல நிறைய தொண்டுகள்லாம் தொடர்ந்து செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பேச்சு துறையில அவங்க சாதிச்சு ஒரு பெரிய பரிசுகளை வாங்கி தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட பெண்மணியா இருக்கிறாங்க. அதனால அதே மாதிரி எல்லா பிள்ளைகளும் வரணும்ன்றதுக்காக ரம்யம் பேச்சு பயிற்சி பட்டறை அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கி இப்ப பசங்க எல்லாம் பரிசு வாங்குவாங்க. இப்ப நம்ம ஜான்சி லட்சுமி என்ன பரிசு வாங்க என்ன சொல்லுவாங்க? ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களாம் பரிசு வாங்கலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப பல இடங்கள்ல பரிசு வாங்கினவங்களாம் அவங்க ரம்யா ஸ்டூடெண்ட். இவங்க நேரடி ஆசிரியர் கிடையாது. ஆனா இவங்க பயிற்சி பட்டறை மூலமா பயிற்சி பெற்ற எண்ணற்ற பிள்ளைகள் இப்ப பரிசு வாங்கும்போது ரம்யா பையன் இன்னைக்கு பரிசு வாங்கிக்கிறான், ரம்யா பொண்ணு பரிசு வாங்கிக்கிறா. இவங்களுடைய நேரடி குழந்தை
இவங்ககிட்ட பயிற்சி பெற்ற பிள்ளைகள் இன்னைக்கு எல்லா போட்டிகளிலும் பரிசு பெற்று ஒரு உச்ச நிலையை அடைவதற்கு உறுதுணையா இருக்கக்கூடியவங்க ரம்யா அசோக் அவங்க. நான் பள்ளி படிக்கும் போதெல்லாம் அவங்க கல்லூரியில எங்களுக்குலாம் ஒரு பெரிய ரோல் மாடலா இருந்தாங்க. ரம்யா அக்கா மாதிரி பேச்சாளராகணும் அப்படின்னு வளர்ந்தவர்கள் வருகின்றவர்கள் நிறைய பேர். ரொம்ப பெரிய பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறவங்க. அவங்களுடைய பிளான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல பேசுறது, ஒவ்வொரு ஊர்களில் பேசுறதுன்னு அந்த வடிவமைப்போட பயணம் பண்ணிட்டு இருக்கிறவங்க. நம்ம அழைப்பு ஏற்று ஸ்ரீ கிருஷ்ணா சிக்ஸ் நாள்தோறும் நல்லது செய்கிறாங்க, அந்த அமைப்புக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும், அவங்க கூப்பிடும் போது வரணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீ கிருஷ்ணா சிக்ஸுடைய அழைப்பை ஏற்று ஸ்ரீ கிருஷ்ணா சிக்ஸுடைய புரவலர் இலக்கிய வள்ளல் திரு முரளி அவர்களுடைய அழைப்பை ஏற்று இன்னைக்கு வருகிட்டு இருக்காங்க. எது அன்பு அப்படின்ற தலைப்புல பேச போறோம். எது அன்பு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா? அன்புனா என்னடா? வந்துட்டு பாசம், அப்புறம் சரி ரைட் இறக்கம் காட்டுறது. சரி, இதெல்லாம் உங்களுடைய கேள்விகள் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த கேள்விக்கான விடைகளோட அவங்க வந்திருக்கிறாங்க. நீங்களும் கேள்வி கேட்கலாம், அவங்களும் உங்களுக்கான பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. இப்ப நாம அவரோடு எதிர்பார்க்கிற சிறப்புரை எது அன்பு என்ற தலைப்பு. அவர்களை தொடர்ந்து நம்முடைய பள்ளியினுடைய செயலாளர் திருமதி சங்கீதா ஸ்ரீதர் பாபு நம்மளுடைய ரொம்ப அழகான வரவேற்புரை அம்மா கொடுத்தாங்க. நம்முடைய பள்ளியினுடைய முதல்வர் திருமதி NT சுமதி விஜய் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லுங்கள். ரொம்ப அழகா ப்ரொஃபைல்ல எது சொன்னா உங்களுக்கு பிடிக்கும், எது சொன்னா தெரியும் அப்படின்றது மட்டும் இல்லாம அந்த அன்போட அவங்க என்கிட்ட போன்ல பேசினது, அழைப்பு கொடுத்ததா இருக்கட்டும், அவ்வளோ சிறப்பா இருந்தது. கண்டிப்பா வந்துடுறேம்மா. உங்களுக்கு தேர்வு காலத்திலையும் இங்க உங்க பேச்சுக்காக நான் எக்ஸாம் டைம்மா எப்படி அப்படின்னு இல்லை, எங்க பிள்ளைகள் அது ரொம்ப மோட்டிவேஷனா எடுத்துப்பாங்க அப்படின்னு. ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோட கலக்குங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பசிக்குதா? ஒரு ஜாலியா ஒரு கைத்தறி கொடுக்கலாமா? எனக்கு பேசி முடிச்சது மணி சார் தங்க தட்டு கொடுக்க போறாரா இல்லை வெள்ளி தட்டு கொடுக்க போறாரான்னு தெரியல. அன்பளிப்பு இல்லை அன்பின் சினிமா. ஆனா இங்கே நாங்கள் ஓடோடி வருவதற்கான ஒற்றை காரணம் உங்களுடைய கைத்தட்டுகள் மட்டும்தான். அதுதான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியே தருவது. இங்கே இலக்கிய கூடல் அமைப்பும் அதனுடைய தலைவராக ரேகாமணி அவர்கள் ஆசிரியரும் நம்முடைய ஆசிரியர் மணி அவர்களும் செயல்பட்டு பல இலக்கிய மேடைகள்ல இருந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி நாங்கள் கல்லூரி படிக்கிற போது உங்களை மாதிரி ஒரு பள்ளி மாணவராக ஒரு யூனிஃபார்ம் போட்டு மேடைகளில் இப்பவுமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காரு சார். இன்னும் ரொம்ப சின்ன பையனாக இருக்க போது தொடர்ச்சி இலக்கிய உலகத்திலையும் சரி, நீங்க பண்ற எல்லா விஷயத்திலையும் சரி, திடீர்னு ஒரு பூம், ஒரு வைப் மாதிரி ஒரு 10 பேர் வருவாங்க. மீடியாவில் ஒரு பெரிய பேச்சாளராக வருவாங்க, இல்லை ஸ்கூல் லெவலில் பெரிய ஆளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. விஜய் டிவி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் எங்களோட பயணிச்சவங்க எக்கச்சக்கமான பேர் இன்னைக்கு தேடி பார்த்தா யார் எங்கே இருக்கான்னு சொல்லுது. ஆனால் ஒரு ஆசிரியர் பணியும் இலக்கிய பணியும் தன் கைகளில் எடுத்து செம்மையா தொடர்ந்து உங்களோட பயணிச்சுட்டு அது இலக்கிய கூடல்னு ஒரு அமைப்பா மாற்றி இன்னைக்கு கிருஷ்ணா ஸ்வீட் போன்ற மிகப்பெரிய மனிதர்கள் ஒரு நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்து நீங்க இதை செய்வீங்க என்று சொன்னால் அதை செம்மையாக செய்து கொண்டிருக்கிற அந்த இருவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். எது அன்பு? ஸ்கூல்ல கேள்வி கேட்பாங்க, எக்ஸாம்ல இவங்க தலைப்பே கொஸ்டின் மாதிரி தான் கொடுப்பாங்க. எது அன்பு? எதுக்கு அந்த அன்பு? பாசம், அப்புறம் இறக்கமா இருக்கிறது, நிலைமை. எக்ஸாம் படிக்கிறப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றதுதான் நம்ம அன்பு. மேம் அடிஷனல் சீட் வேணும் மேம், டைம் பத்தலன்னு சொல்றப்போ ஒரு 5 நிமிஷம் கிரேஸ் டைம் கொடுக்குறாங்க பாருங்க. அதான் உண்மையான அன்பு.
அதோட முக்கியமான அன்பு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அப்போ வள்ளுவத்தை கேட்ட எது அன்பு அப்படின்னா, உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் தலைவதாம் நட்பு. ஒரு ஆடை நாரை வெறுப்பு விலகிறப்போ டக்குன்னு அந்த கை போய் அதை சரி செய்யுமா, அதுதான் அன்பு வள்ளுவர் சொல்றார். ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றான், அதை விட ஒரு சிறந்த அன்பு இருக்கு. இதே மாதிரி இந்த குரல் மாதிரியே மேம், என்னடா இல்ல மேம், நான் எக்ஸாம்ல ஏதாவது கொஸ்டின் தெரியலன்னு முழிச்சிட்டு இருக்கப்பவே நான் கேட்காம என் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்றான் பாருங்க, அதான் உண்மையான அன்பு. அதான் உண்மையான அன்பு. அதுதானே யாரு சொல்றப்போ சிரிப்பா சந்தோஷமா இருக்கு, அப்படியே ஃபீலோட கை தட்டுறீங்க. இப்ப அன்பு எங்க அறியப்படுதல், அன்போட தேவை என்னன்னா, ஒருத்தர் தவிக்கிற போது ஓடி போய் உதவி செய்யறதா அன்பு. அது சின்னதா பறவை வெயில காஞ்சு பறவை தண்ணி தாகத்தோடு வருகிற போது தண்ணீர் கொடுக்கறதா இருக்கா, பசியோடு இருப்பவனுக்கு அன்பு செலுத்துவதாக இருக்கட்டும், அல்லது படிக்கும் போது படிக்கிறதுக்கு வசதி இல்லை, படிக்கிறதுக்கு சொல்லி தரதுக்கு எதுவும் இல்லை, இதுதான் அன்பு அப்படின்னு காட்டுறதா இருக்கட்டும். இந்த அன்பு தான் மிக நீண்ட நெடிய பயணத்தை நம்மளுக்கு கொடுக்கும். சரி மேம், நாங்கெல்லாம் வளர்ந்து அன்பு காட்டுறோம். இப்ப ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, அன்பு காட்டுறப்போ எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்படிதானே? இப்ப நீங்க பழகிறப்போ இல்ல இவங்க சொந்த வீட்டுல வாழ்றாங்க, இவங்க அப்பா பெரிய ஆபீசர், இவங்க அம்மா ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க, இல்ல இவங்க அப்பா கவுன்சிலரா இருக்காரு, பெரிய பிசினஸ் மேன் இவங்க அப்பா, அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோன்னு பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்களா? இல்லை, உங்கள் மனதிற்கும் உங்கள் சிந்தனைக்கும் பிடித்தவர்களோடு நண்பர்களாக இருக்கீங்க. சட்டமா பிடித்தவர்களோடு நண்பா இருக்கீங்க. கரெக்டா? நாங்க இப்ப வளர்ந்து இந்த சமூகத்துல வருகிற போது பல காரணங்களால பல நட்புகளோட இருக்க ஆரம்பிக்கும். தெரிஞ்சவங்க, அதுக்கப்புறம் பெரிய கான்டாக்ட்ஸ் வட்டம் எங்களுக்கு கிரியேட் ஆகும். அப்ப நம்ம சொன்னப்போ ஏதோ ஒரு நோக்கத்தின் அடிப்படையில, ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையில ஒருத்தர்கிட்ட அன்பு செலுத்தலாம். ஆனா எப்ப நாங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் ஒரு சிஎம் கூட கூப்பிட்டு கேட்டீங்க, இல்ல ஒரு நடிகரை கூப்பிட்டு கேட்கறீங்க அப்படின்னா, யாரு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யாரு சொல்லுவாங்க? எந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் அனுப்புறீங்க. ரஜினி கூப்பிட்டு கேட்டாலும் இல்ல வேற யாரை கூப்பிட்டு கேட்டாலும் வாடா போட ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு கேட்டா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அன்பு எங்கே உறுதிப்படுத்தப்படுது, அல்லது அன்பு எங்கே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு விஷயமா மனசுக்கு மாறுறது கேட்டீங்கன்னா அன்கண்டிஷனல் லவ். நம்ம சொல்லுவோம், அம்மா அதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு எனக்கு டிவி பார்க்க டைம் கொடுத்தாதான் நான் படிப்பேன், எனக்கு 1 month வெக்கேஷன் வருது, ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், எனக்கு 1 month லீவ் கொடுத்தாதான் நான் உங்க மேல செல்லமா இருப்பேன், உங்ககிட்ட அன்பா இருப்பேன், சண்டை போட மாட்டேன். இல்ல தொடர்ந்து நீங்க ஒரு கண்டிஷன் போடுற, அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாதான்ப்பா இந்த பர்த்டேக்கு, இல்லைன்னா நான் பேச மாட்டேன்ப்பா. யூ ஆல் என்ன பண்றீங்க? கண்டிஷன் போடுறீங்க. என்ன பண்றீங்க? கண்டிஷன். இதை செஞ்சா நல்ல ஆவல் அன்போடு அப்பா அப்படின்னு கடிதம் எழுதுறாங்க ஹாஸ்டல்ல இருக்கிறப்போ. இப்ப எப்படி கடிதம் எழுதுறாங்க? அப்ப ஜிபேல 10,000 போட்டு நீங்க அப்பா அப்படின்றது பணமறிய ஆவல். இதுதான் ஹாஸ்டல்ல இருந்து என்ன பண்றாங்க? அங்க இருந்து ஜிபே அனுப்பி நீங்க புள்ள அப்படின்னு சொன்னாதான் என்ன பண்றாங்க? பணமறியாவல். இது இல்ல கண்டிஷனல், அன்கண்டிஷனல் லவ். எது சொல்றாங்க? அன்கண்டிஷனல் லவ். நீ எனக்கு இதை செய்யாம போய் எதனா பண்ணு. உங்க அம்மா ஹெல்ப் கேட்பாங்க, ஏதோ ஒரு உதவி செய்வாங்க, அங்க எடுத்து இங்க எடுத்து எதனாலும் சொல்லுவாங்க.
இப்ப அம்மா உங்களுக்காக நிறைய செய்யறாங்க. அம்மா அப்படின்னா அன்பு, அன்புனா அம்மா. என்ன செய்வீங்க வளர்ந்து? நல்லா பாத்துப்பீங்களா? இந்த முதியோர்களுக்கு பார்க்க எனக்கு ஐயா அதெல்லாம் கிடையாது. அம்மாவை எப்படி பாத்துப்பீங்க? அங்க இருக்கிறவங்க ஜாலி. அப்பா நம்ம தள்ளி நிக்கிறோம், கேட்கலாம் கூட பரவாயில்ல. கேக்குறாங்க. அம்மா அப்பா எப்படி பாத்துப்பீங்க வளர்ந்து? நல்லா பாத்துப்பீங்களா? உங்க கூடயே வச்சுப்பீங்களா? உங்க கூடயே வச்சுப்பீங்களா? அம்மா நான் ரொம்ப கலெக்டர் ஆயிட்டேன், எனக்கு பேச டைம் இல்லை. அப்பா எப்ப பார்த்தாலும் சும்மா மொக்க பண்ணிட்டு இருக்காரு, இப்ப எப்படி பண்ணாருங்க அப்படி பண்ண அப்படி பேசுறீங்களா? இல்ல. இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க? அன்பு அப்படின்றாங்க. நம்மளுடைய ஆதிசங்கர் அம்மாவை பத்தி எழுதுற ஒரு பாடல்ல ஒரு 5 கருத்துக்களை சொல்றாரு. நான் பாடல் சொல்லல, கருத்துக்களை சொல்றாரு. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அம்மா ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எள்ளு சாதம்னா ரொம்ப பிடிக்குமா. அவங்களுக்கு என்ன பிடிக்குமா? எள்ளு சாதம் ரொம்ப பிடிக்குமா. திடீர்னு அந்த பொண்ணோட அம்மா அவங்க கல்யாணம் ஆனாங்க, அந்த அம்மா வந்து பாட்டி வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா இனிமேல் அப்படின்னு. ஏமா? இல்ல நீ குழந்தை உண்டாயிருக்கு, அதனால என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு எள்ளு சாதம் அவ்வளவு பிடிக்கும். உங்களுக்கு ஒண்ணுதான் ஒருத்தருக்கு ஐஸ்கிரீம், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி பிடிக்கல. அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த யாருக்காகவுமே விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படிதானே? என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்ப அந்த ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கா, அம்மா வந்து சொல்றாங்க எங்க ஃப்ரெண்டு கூட சேரலாம், சரி சரி எல்லாருமே ஸ்கூல்ல வந்து ஜாலியா இருக்கும். அப்படிதானே? ஐஸ்கிரீம் சாப்பிடவே கூடாதுன்னு டாக்டர், இந்த சிப்பி சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க. சரி சரி கல்யாணத்துக்கு வந்து அப்புறம் சாப்பிடும். ஆனா இந்த பெண் வந்து எள்ளு சாதம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோன்னா அவங்க அம்மா சொன்னாலும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப பிடிச்ச உணவு. தாய்மார்கள் எல்லாருக்கும் அந்த ஃபீல் தெரியும். நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பிள்ளை உண்டாகிறப்போ, அதுக்கப்புறம் குழந்தைக்கு பால் கொடுக்குறப்போ நம்ம சாப்பிடவே முடியாது. அப்போ பிள்ளை கருவில உண்டானோன்னு அந்த குழந்தை கருவை காப்பாற்றணும், குழந்தைக்கு அது நல்லது இல்லைன்னு அந்த பெண் சாப்பிடவே. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து இப்ப நம்ம உட்காந்து நேரா அட்டென்ஷனா உட்காருங்க, எல்லாரும் நேரா நின்று உட்காருங்க. குட், சூப்பர். அதே மாதிரி இப்படிதான் நடக்கணும், பிரேயருக்கு இப்படிதான் வரணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், அப்படிதானே இருக்கும். யாராவது உங்களை கூப்பிட்டு தூங்குறப்ப நேரா படுக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் அசையக்கூடாது, இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி லெஃப்ட்ல கை வச்சு படுத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கோவம் வருமா வராது? கோவம் வருமா வராதா? மனசு தூங்குறப்ப கூட லெஃப்ட்ல படுக்காத, ரைட்ல. அதாவது நம்ம வந்து தலை இந்த பக்கம் வச்சு படுப்போம். காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அம்மா வந்து காலை தலை விட்டுருப்பாங்க, ஏன்னா தலை இடம் மாதிரி கிடக்கும், இப்படி விழுந்து படுத்திருப்போம், அப்படி விழுந்து படுப்போம். அப்படிதானே? ஒரு மனிதன் தன்னை மறந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னா தூக்கம். ஆனா தாய் கருவில சுமக்கிறாள், அந்த அம்மாவுக்கு டாக்டர்ஸோ இல்ல பெரியவங்களோ என்ன சொல்லுவாங்கன்னா, பிறண்டு பிறண்டு படுக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஸ்ட்ரெயிட்டாவும் படுக்கக்கூடாது. லெஃப்ட் சைடு கை வச்சு லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி படுக்கணும். இல்ல ரொம்ப கை வலிக்குது அப்படின்னா எந்திரிச்சு திருப்பி உட்கார்ந்து திரும்பி படுக்கணும். ஒரு மனுஷி தன்னை மறந்து தூங்குறப்ப கூட ஒரு தாய்க்கு என்ன கிடையாது அந்த 10 மாதம் நிம்மதியில வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை. யாருக்காக? யாருக்காக? உங்களுக்காக. அப்ப இத ஒரு ஆதிசங்கர் ஒரு இடத்துல சொல்றாரு. உங்க தாய் இறந்த பிறகு ஒரு பாடல் எழுதுறாரு. அதுல முதல் விஷயம், 2வது விஷயம் அப்படின்னு பண்றாரு. அதற்கு பிறகு இப்ப உங்க உடம்புல எத்தனை லிட்டர் ரத்தம் ஓடும்? அப்பா பயங்கர அருமையா இருக்கீங்க, கை தட்டுங்க. 6 லிட்டர் ரத்தம் ஓடும். நம்ம யாராவது ரத்த தானம் கேட்டாங்கன்னா ஒரு பர்டிகுலர் யூனிட் எடுத்துப்பாங்க, திருப்பி அது நம்ம உடம்புல ஊறிடும். சரியா? கிட்டத்தட்ட தாயினுடைய உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த ரத்தம், சத்து, இது எல்லாத்தையும் ஒரு சின்ன முந்திரி பருப்பு சைஸ்ல தான் இருப்பீங்க வயிற்றுக்குள்ள இருக்கிறப்போ. இது வளர்ந்த போது தாயினுடைய உடம்புல இருந்து சக்தி, அவருடைய ரத்தம், அவருடைய சதை எல்லாத்தையும் உருவா எடுத்துட்டு நீங்கள் பிறக்கிற போது தான் ஒரு வடிவமா வரீங்க. அப்புறம் அந்த ஆதிசங்கரர் சொல்றாரு, உன் உடலின் ஒட்டுமொத்த ரத்தத்தையும் உயிரையும் சதையும் உன்னிலிருந்து நான் எடுத்துட்டு வந்திருந்த உலகத்துல பிறந்த.
இப்போ யாராவது அம்மா அவங்கள என்ன பெத்த ராசா அப்படி கொஞ்சிருக்காங்களா? கை தூக்கலாம். உங்களெல்லாம் என்ன பெத்த ராசா, என்ன பெத்த அம்மா. நீங்க அவங்கள பெற்றீங்களா, அவங்க உங்களை பெற்றாங்களா? நீங்க அவங்கள பெற்றீங்களா, அவங்க உங்களை பெற்றாங்களா? ஆனா ஒன்னும் மாத்தி உள்டாவா கொஞ்சுறாங்க. என்ன பெத்த ராசா, என்ன பெத்த அம்மு, என்ன பெத்த தங்கம். அவங்க வேணா உங்க பெத்த. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் அம்மா போய் ஹக் பண்ணி என்ன பெத்த தங்கம், என்ன பெத்த செல்லம் சொல்லிருக்கீங்களா? இன்னைக்கு போய் எல்லாரும் சொல்லலாமா? அவங்களும் அம்மாவை சொல்லணும். ஓகே ஓகே சொல்லலாமா? இப்போ இதுக்கு அர்த்தம் புரியாம நான் கேட்கிறேன், எங்க அம்மாட்ட கேட்கிறேன். அப்ப சொல்றாங்க, ஒரு தாய் குழந்தை பிறக்கிற போது, ஒரு குழந்தை பிரசவிக்கிற போது, அது இன்னைக்கு சிசரியனா இருக்கலாம் அல்லது நார்மல் டெலிவரியா இருக்கலாம், ஒரு தாய் மரணத்தின் வாயிலை தொட்டு மீண்டும் பிறக்கிறார். இது மறுபிறவி மாதிரி அவங்களை பெற்றெடுக்கிறப்ப. அந்த மறுபிறவியில எங்களுக்கு கிடைக்கிற பரிசு என்ன அப்படின்னு கேட்டா அம்மா. இப்ப நான் முதல் குழந்தைய பெற்றெடுக்கிற போது எனக்கு கிடைக்கிற அந்த சுகம் என்ன? அம்மா. அப்ப நான் ஒரு சாதாரண ஒரு தனியன் ஒரு ரம்யால இருந்து அம்மா அப்படின்ற ஒரு பிறவியை எடுக்கிறல்ல. இப்ப அம்மா என்கிற பிறவியை எனக்கு கொடுத்தவங்க நீங்க தான். எனக்கு கொடுத்த மறுபிறவியை கொடுத்தவங்க நீங்க தான். அதனால என்ன பெற்ற ராசி. அங்க தனியா சொல்லி பார்த்துக்கிறாங்க, கரெக்டா ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கா அப்படின்னு அந்த பாப்பா சொல்லி பார்ப்போம். அப்போ ஆதிசங்கரர் இதையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்குறாங்கல்ல. தாய்ப்பால் கொடுக்கிற போது அவங்க தாய்ப்பால் கொடுக்கறது வரைக்கும் மாம்பழம் சாப்பிடக்கூடாது, பலாப்பழம் சாப்பிடக்கூடாது, குழந்தைக்கு உடம்புக்கு ஏதாவது ஒத்துக்காதுன்னா அதை சாப்பிடக்கூடாது, சாம்பார் கூட சாப்பிடக்கூடாது, வாய்வாயிடும். அப்படி ஒரு வருஷம் நீங்க தவறு அவங்க சொல்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ல இதெல்லாம் சாப்பிடாம ஒரே மாதிரி தடுத்து குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, எல்லாம் கண்ட்ரோல் வந்து அப்பாடா பிள்ளை பெற்றாச்சு நம்ம என்ன வேணாலும் இல்ல குழந்தைக்காக அதை நீ பால் கொடுக்குற குழந்தை ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு திருப்பி அந்த கண்ட்ரோல் என்ன ஆகும்? கண்டினியூ ஆயிடுது. இது கேட்க ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஒரு தாயினுடைய அருமை எப்ப புரியும், அந்த அன்பு எப்ப புரியும்னா நீங்க பெருங்காலத்துல ஒரு தாயாக இருக்கும். ஒரு தந்தையினுடைய வலி வேதனை எப்ப புரியும் அப்படின்னா நீங்க அப்பாவாய் பாப்பா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாம ஒரு கூட சொல்லுவாங்க, அப்பதான் தெரியும். அப்போ இந்த விஷயத்த ஆதிசங்கர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் எப்ப பாடுறாரு அப்படின்னு கேட்டா இறந்தவங்களுக்கு பிண்டம் வைப்பாங்க. இறந்தவங்களுக்கு பிண்டம் வைக்கிற போது ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு வழியும் சொல்ற போது எனக்காக நீ உயிர் கொடுத்த, எனக்காக உனக்கு பிடிச்ச உணவெல்லாம் நீ வந்து தியாகம் பண்ணீங்க. ஒரு மனிதன் தன்னை மறந்து உறங்குகிற போது கூட கவனமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை உங்களுக்கு எனக்காக செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கடைசியா எனக்காக ஒரு உணவு கட்டுப்பாடு எல்லாவற்றையும் தியாகம் பண்ணீங்க. சாமியாரா போயிட்டா என்ன பண்ணக்கூடாதுன்னா அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, கடைசி அந்த இறுதி மரியாதை அந்த கொல்லி வைக்கிறதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. ஆனால் எல்லா பற்றியும் திறக்கிற ஆதிசங்கர் தன் வாழ்க்கையினுடைய சுகபோக வாழ்க்கை, ஒரு இளைஞனுக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் துறக்கிற பற்றுற்ற துறவியாக இந்த சமூகத்தின் ஆகச்சிறந்த ஞானியாக இருக்கிற ஆதிசங்கரர் கூட திறக்க முடியாத ஒற்றை அன்பு தன் தாயினுடைய அன்பு. இந்த சமூகமே எதிர்த்த போது கூட தன் தாய்க்கு இறுதி மரியாதை தான் செய்வேன் என்று தன் தாய்க்கு இறுதி மரியாதை ஞான தீயினால் அவர் வந்து அவருக்கு அவங்க அம்மாவனுடைய உடலை வந்து தீர்றாரு. எதை வேண்டுமானாலும் ஒரு மனிதன் திறந்து விட முடியும். அவள் வெறும் சதையும் உயிருமான ஒரு உருவம் அல்ல, யாராலும் விட்டுவிட முடியாத, துறந்து விட முடியாத ஒற்றை அன்பின் வடிவம் தாய் என்றால் ஆதிசங்கருக்கு மட்டுமல்ல, உங்களுடைய தாய் அப்படி. அப்ப தாய்னு சொன்னாங்க மேம் இவ்வளவு சொல்றீங்க, ஆனா எங்க அம்மா என்ன அடிச்சு துவைச்சு எடுக்கிறாங்க, பாசத்தோட வடிவன்றீங்க.
ஆனா கோபம்னு வந்துட்டா அப்போ அம்மாவும் அப்பாவும் கோபப்படுறாங்க. அம்மாவும் அப்பாவும் கோபப்படுறாங்க. உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அவங்க படிப்பு மட்டும்தான். சின்ன சின்ன உதவி செய்யுங்கன்னு கேட்கலாம், அல்லது படிப்பு மட்டும்தான். இப்ப இந்த கோபம் அம்மா அப்பா காட்டுறாங்க அல்லது கண்டிக்கிறாங்க அப்படின்றப்போ நம்ம மனசு ஒரு அனாலிசிஸ் போகுது. ரம்யா மேம் சொன்னாங்க, நம்ம கிட்ட அன்பு காட்டுறவங்க தான் நல்லவங்க. ஆனா இந்த அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் பக்கத்துல அண்ணா அக்கா இருக்கு, அவங்க ஒரு பக்கம் கோபம் காட்டுறாங்க. இப்ப இந்த நேரத்துல என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, நண்பர்களை தேர்வு செய்கிற போது வள்ளுவர் நட்புன்னு பேசிட்டு அடுத்தது சொல்வாரு கூடா நட்புங்க. என்ன சொல்வாரு? கூடா நட்பு. நிறைய பக்தர்கள் ரொம்ப அழகா நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம், ஏதோ ஒரு பலன் கருதி உன்கிட்ட நட்பு பாராட்டுறான், ஏதோ ஒரு பலன் கருதி இவன் நம்மளுக்கு இதை செய்வான், எக்ஸாம் டைம்ல இப்படி மால் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம், சப்போர்ட் பண்ணுவாங்க, அல்லது இவங்க மூலியமா நம்மளுக்கு நம்ம அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் கிடைக்கும், அல்லது நம்மளுக்கு இந்த உதவி கிடைக்கும், அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க. எவன் ஒருவன் பலன் கருதி உன்னிடம் நட்பு பாராட்டுகிறானோ, ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணிக்கிறானோ, அவனுடைய நட்பை விட்டு விலகி செல் என்று வள்ளுவ பெருமான் சொல்றார். கோபம் காட்டுறாங்க, அன்பு காட்ட வேண்டிய அப்பா அம்மா கோபம் காட்டுறாங்க. ஆனா நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு இப்ப கூட பரவாயில்ல, நீங்க காலேஜுக்கு போனோம்னா சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. பொண்ணு பிள்ளைங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்ல விரும்புறேன், உங்க கூடயே ஒரு 10 மணி நேரம் பேசுறதுக்கு தயார். என்னமா? உங்க கூட ஒரு 10 மணி நேரம் பேசுறதுக்கு தயார், உங்க பொண்ணு பிக்கப்ல பண்றதுக்கு தயார். எல்லாம் செய்வாங்க. உனக்காகத்தான் நான் வாழ்றேன், உனக்காகத்தான் நான் வாழ்றேன், உனக்காகத்தான் நான் இருக்கிறேன், உனக்காகத்தான் எல்லாம் பண்றேன்னு சொல்லி ஒரு மாறியான அன்பு நம்மளை நோக்கி வரும். நமக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டா, வீட்டுல ஏதோ திட்டுறாங்க கண்டிக்கிறாங்க அப்படின்னா இந்த அன்பு சுகமா தெரியற மாதிரி இருக்கும். இந்த அன்பு எந்த அன்பு என்று தோல் உரிக்க கற்றுக்கும். எப்படி மேம் தோல் உரிக்கிறது? பீலர் வச்சா? அப்படி இல்லை. அப்போ 2 விஷயம் நம்மளுக்கு தெரியும், ரொம்ப கிளியரா இருக்கும். எனக்கு பிடிச்சதை செய்யறவங்க நம்மளுக்கு பிடிக்கும், எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை செய்யறவங்க எனக்கு பிடிக்கும். அம்மா அப்பா அப்படி தெரியுமா? எது நம்மளுக்கு தேவையோ அதை செய்கிறாங்க. நிறைய கல்லூரி காலத்திலேயோ அல்லது தவறான வழிகளுக்கு செல்கிற நண்பர்களோ என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த டிஃபரன்ஷியேட் புரியாது. ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஒரு குழந்தைக்கு சாக்லேட் சாப்பிடாதீங்க, இந்த சிப்ஸ் சாப்பிடாதீங்க, இந்த உணவு சாப்பிடாதீங்கன்னு ஒரு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. ஓகே, அதுல ஒருத்தவங்க இல்ல இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு உங்க அம்மா கண்டிச்சுக்கிட்டே இருக்காங்க. பக்கத்து வீட்டு ஆண்டியோ இல்ல யாரோ ஒருத்தர் இல்ல ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ யாரோ ஒருத்தர் இல்ல, குழந்தைக்கு இது சாக்லேட் பிடிக்கும், குழந்தைக்கு இந்த சிப்ஸ் பிடிக்கும், குழந்தைக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், குழந்தைக்கு பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும்னு எதெல்லாம் உங்களுக்கு தேவையற்றதோ அது உங்களுக்கு பிடிக்கிறதா இருக்கிற போது அதை செய்யறவங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்கப்புறம் டாக்டர் உங்களை பிடிப்பார், பல்ல புடுங்கிடுவார். இந்த வயசுல என்ன பண்ணும்? மொக்கவாய் போன் குழந்தை போன் பார்த்தா அந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சத்தம் போட்டு குழந்தைய போன் பண்ணலாம். அங்க ஐ டாக்டர் சங்கரன் இருக்காருன்னு வந்து என்ன பண்ணாரு, நல்ல கனமான ஒரு சோடா பிடி கண்ணாடி போட்டுக்கோங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் நல்ல கவனிங்க, கை மரத்து போகும். போன் பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்க நர்வ்ஸ் பாதிக்கப்பட்டு என்ன பண்ணும்? கை மரத்து போகும். அதுக்கப்புறம் ஒரு சைக்காலஜி டாக்டர் வருவார், நீங்க நேரமும் பார்த்து 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 பார்க்கக்கூடாது, பார்த்து அடிக்கடியை பார்த்து குழந்தைக்கு படிக்கிற அறிவே போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு யார் மேல கோபம் அதிகமா வரும், உங்களுக்கு யார் பிடிக்காம போகும் அப்படின்னா, உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சதுன்னு சொல்லி கொடுத்து உங்களுக்கு கெடுதல் செஞ்சாங்க அவங்க என்னவா மாற ஆரம்பிப்பாங்க. என்னமா? ரொம்ப பிடித்த விஷயங்களை செய்ய உங்களுக்கு பழக்கிய பிடித்தவர்கள் ஒரு கட்டத்துல என்னவா மாறுறாங்க? பிடிக்காதவர்களா மாறுறாங்க. மருத்துவர்கிட்ட போறோம், ஒரு
உடம்புல ஒரு கட்டி இருக்கு, இல்லை அறுவை சிகிச்சை செய்யணும், சரிங்களா, இதை ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணி ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவரு கத்தி எடுத்து என் உடம்புல காயப்படுத்த போறாரே அப்படின்னு கோவப்படுவீங்களா, அல்லது அவர் என்னுடைய நோயை குணப்படுத்த போகிறார் என்று அந்த வலியை பொறுத்துப்பீங்க? கோவப்படுவீங்களா? வலிய உங்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மருத்துவர்கள் போலத்தான். அவங்க உங்களுடைய கட்டிகளையும் காயங்களையும் சரி செய்கிற போது வலிக்கும். ஆனால் அந்த வலியை பொறுத்து கொண்டால் எப்படி ஒரு நோய் டாக்டர்கிட்ட போய் யாரும் கோவப்படுறதில்லை. ஏன் அப்படின்னா அந்த வலி நமக்கு வலி நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த மருத்துவரையோ பெற்றோர்களையோ ஆசிரியரையோ நாம் ஒரு வெறுப்பு மனப்பான்மையிலிருந்து மாறி அன்போடு பார்க்க ஆரம்பிக்கிற போதுதான் இந்த உலகம் என்ன பண்ணும், நமக்கு நல்வழிப்படுத்துகிற நல்வழி காட்டுகிற உலகமாக இருக்கும். ஏன்னா நம்ம அன்பு ரொம்ப சங்கடமா இருக்கு. சிலர் இப்ப எல்லாரும் இந்த ஃபேர்வெல் பார்ட்டியில பார்த்தா ஜாலியா கொண்டாடிட்டு இந்த எக்ஸாம் முடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அப்படியே இப்ப வேற ட்ரெண்ட் மேம், இன்ஸ்டாகிராம் அப்பதான் மேம் வைரல் ஆகும், நம்ம யூடியூப்ல அப்பதான் வைரல் ஆகும். அதுக்காக அப்படியாவது அழணும் இல்லை, அழுகை கண்ணீர் அன்பிற்கு முன்பே அடைக்கும் தாழ் புன்கண்ணீர் பூசல் தரும். எல்லாத்தையும் போட்டு வைக்கலாம் இந்த உலகத்துல. எனக்கு அந்த பையன் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, திடீர்னு பயங்கர சண்டையாயிடும். வீட்லயும் சரி, வீட்டுல கூட இந்த மாதிரி ஏதாவது குடும்ப சண்டை, சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது குடும்ப சண்டையாயிடும். ஆனா என்னடா இன்னைக்கு அந்த பையன் ஸ்கூலுக்கு வரல, அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வரல, ஏன் இன்னைக்கு என் தம்பி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படின்னு வரும் உங்க அப்பா. ஆனா சண்டை சித்தப்பா கூட என்ன பண்ண மாட்டாங்க, பேசவே. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னா இமீடியட்டா என்ன ஆகும், உருகி வரும், அப்படி பாடுறாங்க. அதாவது அவ்வளவு கோபம். அவன் கூட சண்டை நான் பேச மாட்டேன், நான் 6th இருந்து அவன் கூட பேசுறது இல்லை, இல்லை என் தம்பி கூட பங்காளி சண்டை நான் பேசுறது இல்லை, எவ்வளவு இறுக்கமா காட்டிக்கிட்டாலும் அந்த அடிப்பட்ட உடனே கேட்ட உடனே என்ன பண்ணுமா, இந்த இதையும் அதை ரியலைஸ் பண்ணதுக்கு முன்னாடி கண்ணுல இருந்து என்னமா கண்ணீர் ஊத்து. எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றாங்க. என்ன பண்ணும், கண்ணீர் ஊத்தும். இந்த உலகத்தில் அன்பை அடைத்து, இந்த உலகத்தில் அன்பை அடைத்து வைக்கிற தாழ்பால் பூட்டு இந்த உலகத்தில் இல்லை. அதை காட்டி கொடுக்கிற அடையாளம் தான் என்னது, கண்ணீர். இப்ப இவ்வளவு பேசுறல, அன்னை தெரசா ஏதோ ஒரு ஊருக்கு பிறக்கிறாங்க, ஏதோ ஒரு நாட்டுல பிறக்கிறாங்க, ஆனா இங்க என்ன பண்றாங்க, நல்லது செய்யறாங்க. ஓகே, தொழுநோயாளி சொல்லுவாங்க. இப்ப நோயெல்லாம் கட்டுப்படுத்திட்டாங்க. இந்த விரல்கள்லாம் என்ன பண்ணும், அப்படியே அழுகி போயிடும், தொட முடியாது, பக்கத்துல நிக்க முடியாது. உறவினர்கள்லாம் ஒதுக்கிடுவாங்க. எப்ப என்னமா பேசுறீங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. எவ்வளவு சமூகம், யார் கூடயும் பேச மாட்டாங்க. இப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த யார் கூடயும் பேச மாட்டாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க, பக்கத்துல யாரும் போக மாட்டாங்க. இந்த சிச்சுவேஷன் அப்படியே வைங்க. உங்க அப்பாவுக்கு கார்ல ஏதோ அடிபட்டு போகணும், அதை எத்தனை பேர் தொட்டு கிளீன் பண்ணுவீங்க? கவனிங்க, ஒரு ஒரு சின்ன பொண்ணு அதுல எதுவும் ஒரு அழுகிலாம் போல அப்படின்னா தொடச்சு எடுத்து கிளீன் பண்ணும். அதுக்கு மேல அதனுடைய பாதிப்பு அதிகமாக ஆகிறப்போ தன்னை மீறிய ஒரு சகிப்புத்தன்மை நம்மளால என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. வயசானவங்களை பார்த்துக்கிறதுல இருக்கிற பிரச்சனையே அதுதான். அப்போ அன்னை தெரசா என்ன பண்றாங்க, தொழு நோயாளிகளை தொட்டு தொடச்சு கிளீன் பண்ணி உதவி செய்யறாங்க. அங்க இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, அம்மா நீங்க நல்லது செய்றீங்க, ஆனா இந்த நோய் உங்களை பாதிச்சு உங்க உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா
எங்களுக்கும் இல்லை உங்களை மாதிரி உங்களை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன பண்ணுவாங்க, நாங்க கூட பண்றோம், நீங்க என்ன பண்ணாதீங்க, தொட்டு செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அன்னை தெரசா சொன்ன பதில், இந்த தொழுநோயாளர்களை தொட்டு துடைப்பதினால் தொழுநோய் எனக்கு தொற்றுவிடும் என்று சொன்னால் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்ட இந்த பண்டிகையை ஆண்டவனின் பாதத்தில் போய் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் இதற்காக அஞ்சு ஒதுங்கி நிற்க மாட்டேன் என்று அழைக்கிறார். ஒரு அன்புல என்னென்ன மிராக்கள் நடந்தது அப்படின்னா, அப்படி கொரோனா டைம்ல தொற்றுநோய்னா என்னன்னு புரிஞ்சு பார்த்துப்பீங்க. அப்போ அந்த தொழுநோயாளிகளை தொட்டாலே அல்லது அவங்க பயன்படுத்தின அந்த பொருள் அல்லது அந்த ஆடை ஏதாவது நம்ம போட்டுட்டாலே அந்த நோய் என்ன பண்ணும், பரவுகிற நோய். அன்பு என்கிற ஒற்றை கயிறை பிடித்துக் கொண்டு, அன்பு என்கிற ஒற்றை தாரக மந்திரத்தை பிடித்துக் கொண்டு தொழுநோயாளிகளை தொட்ட போது தொற்று நோய் கூட தொற்றாமல் ஓடியது என்று சொன்னால் அன்பு எவ்வளவு வலிமையான ஆயுதம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். இந்த அன்பைதான் மகாத்மா காந்தியடிகள் அகிம்சையாக கையில் எடுத்தார். அகிம்சையா கையில் எடுக்கிறாரு. என்ன பண்றாங்கன்னா, பல ஆண்டுகள் நீங்க வரலாறு படிச்சு 400 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு அடிமையாகவே வாழ்றோம். காந்தி கிட்டத்தட்ட 22-25 ஆண்டுகள் அகிம்சையை ரொம்ப கனமா பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இப்ப பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லுதுன்னா, நம்மளுடைய இவரை கூப்பிட்டு வின்ஸ்டன் சர்ச்சில கூப்பிட்டு விக்டோரியா மகாராணி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டா, நம்ம கிட்ட பீரங்கி இருக்குல்ல, நம்ம கிட்ட துப்பாக்கி போர்ஸ் இருக்கு, லட்சக்கணக்கான போலீஸ் கையில இருக்காங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் காந்தி கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களுக்கு? நிற்கிறாங்க அதிகாரிகள், பதில் சொல்ல முடியல விக்டோரியா மகாராணி. அப்போ வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்றாரு, காந்தி கத்தி எடுத்து போராடி இருந்தால் நான் துப்பாக்கி எடுத்து போராடி இருப்பேன். காந்தி துப்பாக்கி எடுத்து போராடி இருந்தால் நாங்கள் பீரங்கி எடுத்து பதில் சொல்லியிருப்போம். காந்தி பீரங்கி எடுத்து போராடி இருந்தால், போர் செய்திருந்தால் நாங்கள் குண்டுமழை பொழிந்திருப்போம். ஆனால் காந்தியோ தன் கையில் எடுத்தது அகிம்சையும் சத்தியத்தையும். அதற்கு எதிரான ஆயுதம் இந்த உலகிலேயே இல்லை என்று. அதுக்கு சத்தியத்துக்கும் அகிம்சைக்கும் போராடும் போது பார்த்தீங்க, அவங்க அம்மா அப்பாட்ட கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, அட்டியை போட்டு உட்கார வச்சுருவாங்க. இல்லைன்னா பட்னி கிடக்குறியா, பட்னி கடை விட்டுருவாங்க. ஆனா சமாதானப்படுத்துவாங்க, சரியா? ஆனா அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு எனக்கு அது வேணும்னு அமைதியா அகிம்சையா நீங்க போராடுறது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அடமெண்ட். ஆனால் எந்த உயிரையும் துன்புறுத்தி விடக்கூடாது என்கிற ஒரு அன்போடு கவனத்தோடு இது போராடுகிற போராட்டம் மிகப்பெரிய வெற்றி. இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் சூரிய அஸ்தமனமே இல்லாத அரசாங்கம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நேரத்துல சூரிய உதயமாகுது. அந்த ஒவ்வொரு நாளும் யாரோட கண்ட்ரோல்ல இருந்தது? பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல இருந்தது. அப்போ ஜார்ஜ் மன்னர், 4வது ஜார்ஜ் மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, அவர்தான் அரசர். எனக்கு இந்த அரசாங்கம் வேண்டாம், அரச பதவி வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அவர் ஒரு பெண்ணினுடைய அன்பு போதும். பாகுபலியில் அந்த சீன் பார்த்துருப்பீங்க. தேவசேனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா எனக்கு இந்த ராஜ்யமே கிடையாது அப்படின்னு சிவகாமி தாய் சொல்லுவாங்க. இவர் இல்ல, நான் மக்களோட மக்களா வாழ்றேன், ஆனா எனக்கு இந்த பெண்ணுடைய அன்பு தான் வேணும். இது எந்த வரலாறு அப்படின்னா, ஜார்ஜ் 4ஆம் மன்னருடைய வரலாறு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்காக ஒரு பெரிய அன்பு படத்துக்காக சொல்லலாம். உண்மையிலே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு, தன்னுடைய சுகபோக வாழ்க்கையை விட்டுட்டு
இல்லை இந்த அன்பு மட்டும் போதும் என்ற அரசாங்கத்தை திறந்து விட்டு ஒற்றை மனிதனுக்காக அவர் இறங்கி வருகிறார் அப்படின்னா, அன்பு ஒரு மனிதனை பலப்படுத்துகிற ஆயுதம், பலவீனப்படுத்துகிற ஆயுதம் ரெண்டுமே. இந்த அன்பை சரியா எங்க பயன்படுத்துறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப குடியரசுத் தலைவர் அப்படின்னா உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு? திரௌபதி முர்மு. வேற அம்பேத்கர் குடியரசுத் தலைவரே இல்லைறாங்க. ஏபிஜே அப்துல் கலாம். இப்ப கவனிங்க, அவர் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார். அவரை விட அறிவாளி குடியரசுத் தலைவர்கள் இருந்திருக்காங்க, அவரை விட ஆகச்சிறந்த அறிவியல் விஞ்ஞானிகள் இருந்திருக்காங்க, எல்லாரும் இருந்திருக்காங்க. ஆனா நம்மளுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குது? அப்துல் கலாம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப அப்துல் கலாம் வந்து குழந்தைகளையும் இளைஞர்களையும் சந்தித்து சந்தித்து பேசினார். அவர் தான் நம்ம இந்தியாவுடைய முதல் குடிமகன், தலைவர், அவர் தான் எல்லாமே. ஆனா என்னைக்குமே கிரீடத்தை சுமந்துட்டு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு எப்பவுமே இருந்ததில்லை. இப்போ நீங்க வந்து சொன்னாங்க, நான் பிரைஸ் வாங்கினதுலே எது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, எது பெரிய பரிசோ பெரிய வெற்றியோ அதை அவங்க பெருசா சொன்னாங்க. இப்போ உங்ககிட்ட வந்து கேட்கிறேன், அப்பா நீங்க பிரைஸ் வாங்கினதுலே எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அல்லது நீங்க வாங்கின சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட்ல நீங்க நிறைய மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படி கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? சயின்ஸ். சோஷியல் யார் எழுதுறா? சோஷியல் டீச்சர். அதாவது நான் இதுவரைக்கும் பேசின மேடையிலே இதே நிகழ்வுல வேற பள்ளிகள்ல பேசினோம். இவ்வளவு ரியாக்டிவான ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஸ்கூல்ல தான். ஃபர்ஸ்ட் அதுக்கு கேட்கலாம். கை தட்டுறதுல நன்றி. கை தட்டுறதுல ரெண்டு விதம் இருக்கு. நல்லா பேசுறீங்கன்னு ஒரு கைத்தட்டல், இல்ல பேசினது போகணும்னு ஒரு கைத்தட்டல். இது என்ன கைத்தட்டல் நான் கண்டுபிடிச்சிப்போம். சரிங்களா? அப்ப அப்துல் கலாம் உங்ககிட்ட சொன்னா, நான் வச்சிருக்கிறதுல எது ரொம்ப பெருமையானா, ரொம்ப பணம் நான் வச்சிருக்கிறதுல என்னோட வீடு, என்னோட காரு, அல்லது நான் வாங்கின பெரிய பட்டம், நான் வாங்கினதுல இவ்வளவு படிப்பு படிச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லுவோம். சரியா? அப்துல் கலாம் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, சரி நீங்க நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அவர் கண்டுபிடிச்சதுல வந்து ராக்கெட்டா இருக்கட்டும், இதயத்துக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது இல்ல, ஹார்ட் அட்டாக் வர்றப்போ அதுல ஸ்டென்ட்னு ஒண்ணு வைப்பாங்க, அந்த அடைப்பை சரி செய்யும். அது அறிவியல் உலகத்துல ஏற்கனவே இருந்தா கூட அது ரொம்ப விலை குறைவான விலையில கண்டுபிடிச்சு வைக்கிறார். யாரு? அப்துல் கலாம். நம்ம ராக்கெட் சயின்ஸை பேசின அளவுக்கு ஐயாவுடைய மெடிக்கல் சயின்ஸ் நம்ம பெருசா யாருக்கும் பேசணும். இப்போ அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச கண்டுபிடிப்பு? நம்மளா தான் என்ன சொல்லுவோம்? சூப்பர், அடுத்தது ராக்கெட். சந்திராயன், அவங்க வந்து சந்திராயன்ல ஒரு சின்ன கரெக்ஷன் தான் ஐயா சொல்லியிருக்காங்க. அந்த சந்திராயனோட ஹிஸ்டரி படிக்கிறப்போ அது லேண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த லேண்ட் வந்து எப்படி சாஃப்ட் லேண்டா வரணுன்றதுக்காக நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் சந்திராயன் அவர் சொல்லுங்க. இப்போ அவர் கண்டுபிடிப்பை பத்தி படிச்ச நம்மளே எதை பெஸ்ட் கண்டுபிடிப்புன்னு சொல்றோம்? ராக்கெட் சயின்ஸ் தான் பெருசா சொல்றோம், ராக்கெட் கண்டுபிடிச்சதை தான் சொல்றோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நான் குழந்தைங்களுக்காக செயற்கை கால் செஞ்சேன். எத்தனை கிராம்ல? 400 கிராம்ஸ். எத்தனை கிராம்ல? 400 கிராம்ஸ். அவர் வந்து அந்த ராக்கெட் சயின்ஸ் யூஸ் பண்ற லைட் வெயிட் மெட்டீரியல் அதுல, அதுக்கு முன்னாடி செயற்கைக்கால் கட்டையில இருக்கும். குழந்தைங்க வந்து அந்த ஸ்பெஷல் சேலஞ்ச் கிட்ஸ் வந்து நடக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ரொம்ப பெரிய வாழ்க்கையில கட்டைக்கால் வைக்கிறதுக்கு வைக்காம இருந்து போலாம் அளவுக்கு அது வலிக்கும் ஒவ்வொரு முறை கழட்டி மாற்றம். அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச ஏதோ மெடிக்கல் சயின்ஸ் இன்னொரு ஒரு அறிஞரோட அதோட கைடன்ஸ் எடுத்துக்கிறார் ஐயா. அதை வச்சு நான் 400 கிராம்ஸ்ல செயற்கை கால் செய்யணும். தன் பிறப்பாலையோ அல்லது ஆக்சிடென்டாலேயோ காலை இழந்து இந்த மூலையிலே முடங்கி கிடந்த என்னுடைய இந்திய இளைஞர்களை
எழுந்து நிற்பதற்கு நான் கண்டுபிடித்த செயற்கை காலைத்தான் நான் பெருமையாக நினைக்கிறேன் என்று நான் செயற்கை கோள் கண்டுபிடித்ததை விட செயற்கை கால் கண்டுபிடித்ததை பெருமையாக நினைக்கிறேன் என்று அன்பின் பார்ப்பட்டு சொன்னதுனாலதான் அவர் நமக்கு ரொம்ப பிடிச்சு. அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிற போதோ செய்கிற போதோ நம்முடைய அவர் இளைஞர்கள் மீது கொண்டிருந்த அன்புதான் என்று பேசப்படும். அவர் ஆகச்சிறந்த அணுவிஞ்ஞானி. பொக்ரான் போன்ற மிகச்சிறந்த அணுவிஞ்ஞானத்தை இந்தியாவினுடைய பெருமையின் அடையாளமாக இந்த தேசத்திற்கு விட்டு சென்றவர் அப்துல் கலாம். அதுல என்ன மாற்று கருத்து? அவர் மிகப்பெரிய ஒரு சாதாரண சூழ்நிலையிலிருந்து மிக உயர்ந்த இடத்துக்கு தன் உழைப்பால் தன் படிப்பால் உயர்ந்தது. ஆனா ஒரு மனுஷனை பார்க்கிறப்போ நமக்கு வெளியே அவங்க கூட பழகாத வரைக்கும் அவங்களுடைய ஆடை எப்படி பண்ணிக்கிறாங்க, அவங்க ஹாஸ்டல் எப்படி இருக்கு, அவங்க எந்த கார்ல வராங்க, அவங்க எப்படி இருக்காங்க, இதெல்லாம் தோணும். அவங்களோட கலர் என்ன கலர், இப்படிலாம் பல விஷயங்களை பல பிம்பங்களை நம்ம மனசுல வச்சிருப்போம். ஆனால் ஒருத்தரோடு நெருங்கி பழகிற போதோ அல்லது அவங்க சமூகத்தின் பார்ப்பட்டு இருக்கிற பொது மனிதர்கள் எப்படி பழகிறாங்க அப்படின்னு பார்க்கிற போது நமக்கு எது நினைவில் நிற்கும் என்று சொன்னால், எப்படி அப்துல் கலாம் என்று சொன்ன போது அறிவு என்பதை விட அவர் சிரிச்சுக்கிட்டே பேசுற அந்த சிரிப்பும் அன்பும் தான் அவரை ஆண்டாண்டு காலம் நம் இதயங்களில் வாழ வைக்கும். எந்த மாற்று கருத்து? அப்போ ஒரு தாய்மொழி தியாகம் சொல்லி நான் சில கருத்துக்களை வலியுறுத்த விரும்புகிறேன். ஒரு கண்ணு தெரியாத பையன் இருக்கேன், சின்ன வயசு, ரொம்ப 10 வயசு கிட்ட இருக்கும். அம்மா படிக்காத அம்மா, கூலி வேலை பார்க்குறாங்க. அந்த கதையில அந்த விஷயத்துல அவங்க அப்பா ஸ்கிரீன்லேயே வரல. இங்க ஒரு மெடிக்கல் கேம்ப் நடக்குது, உங்க ஸ்கூல்ல கூட மெடிக்கல் கேம்ப் நடக்கும். அந்த மாதிரி ஒரு கேம்ப்ல போய் கேட்குறாங்க, பிள்ளைக்கு கண்ணு தெரியல, என்ன பண்ணுவோம் டாக்டர்? அப்போ டாக்டர் கூட்டிட்டு வாமா, செக் பண்ணலாம். செக் பண்ணா என்னன்னா, இல்லை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, கண் மாற்று அறுவை சிகிச்சை தான் செய்ய முடியும். கண்ணை அதாவது இன்னொரு தானம் பண்ணா அந்த கண்ணை எடுத்து என்ன பண்ணலாம், இவங்களுக்கு வைக்கலாம். அது முக்கியமா பிளட் குரூப் போட்டு போகணும். சில டேர்ம்ஸ் இருக்கு, மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. அதை என்ன பண்ணணும், அது உறவுக்காரங்களா இருந்தா பொருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, பிளட் ரிலேஷனா இருக்கு. இப்படின்னா டாக்டர் சொல்றாங்க, நம்ம அதுக்கு போய் அப்ளை பண்றாங்க, சந்தானம் வேணும்னு அப்ளை பண்றாங்க, ஒவ்வொரு ப்ரொசீஜரையும் எல்லாமே செய்யறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்றாங்க, நம்ம இறந்துடுறாங்க. அந்த பையனோட அம்மா இறந்துடுறாங்க. ஒரு கடிதம் மட்டும் இருக்கு, என் குழந்தைக்கு என்னோட கண்களை தானம் பண்றேன்னு ஏற்கனவே அவங்க தானமும் எழுதி கொடுத்துருக்காங்க. ப்ரொசீஜர் படி குழந்தைக்கு கண் தானம் எழுதி. அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா இறந்ததை யாரும் சொல்லலை சொந்தக்காரங்க. ஏன் அப்படின்னா குழந்தைக்கு கண் ஆப்ரேஷனுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்தது. இவன் என்ன பண்றான், கண் அறுவை சிகிச்சை முடிஞ்சுன்னா அம்மா எங்கன்னு கேட்கலாம். சுற்றி இருக்கவங்க அவங்க சமாளிச்சுக்கிறாங்க. இப்போ அம்மா வந்துடுவாங்க. இப்போ டாக்டர்கிட்ட கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்றான், நான் ஃபர்ஸ்ட் எனக்கு கண் பார்வை வந்தோன்னு நான் யாருங்க பார்ப்பேன், அம்மாவை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கண் கட்டு அவுக்குறாங்க. டாக்டர் அம்மா வந்துட்டாங்கப்பா, வருவாங்களா அம்மா? டாக்டர் போய் சொல்லக்கூடாது, அப்படியே போய் சொன்னாங்க, இல்லை வருவாங்கப்பா. அப்படியே கண் கட்ட திறக்கிறப்ப அப்படியே சினிமா காட்சிகள் பார்த்துப்பீங்க. அப்படியே கேமரா அப்படியே மைல்டா கண்ணை திறக்கிறாங்க. அந்த குழந்தை அப்படியே திறக்கிறப்போ அங்கே யாருமே பெண்கள் இல்லை, டாக்டர் மட்டும் இருக்காங்க. அதாவது அவங்க அம்மா இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சோன்னா லைட்டாக தெரிஞ்சோன்னே, டாக்டர் எங்க அம்மா வராம நான் கண்ணை திறக்க மாட்டேன் அப்படின்னு அந்த கட்டை கழுத்தின பிறகு என்ன பண்றான், அடம் பிடிக்கிறான். அம்மா பக்கத்துல இருக்கியாம்மா? குரல் வருமா? இந்த குரல் வரவே இல்லை. எங்க அம்மா குரல் கொடுக்கவே இல்லை, நான் கண்ணை திறக்க மாட்டேன் டாக்டர். உன்னை டாக்டர் என்ன பண்ணாரு, கையை பிடிச்சு, சத்தியமா இப்ப நீ உங்க அம்மாவை பார்க்க போற, கண்ணை தர. எங்க இருந்து கொண்டு வந்து காட்டுவாங்க? திடீர்னு என்ன பண்றாரு, இந்த பையன் டாக்டர் கையை பிடிச்சிட்டு அப்படி கண்ணை திறந்து பார்க்கறான்.
அவனுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சிருக்கான். கண்ணை திறந்து அவன் முகத்தை பார்க்கறான். சந்தோஷமா இருக்கு. இல்லை நீங்க கண்ணாடி காட்டுறீங்க, ஓகே, எனக்கு கண்ணெல்லாம் தெரியுது, ஆனா எங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்றப்ப டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை, அதோ உன் கண்ணை பார்க்கறதுல அந்த கண்ணுல தான் உங்க அம்மா இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை வந்து கண்ணாடியை பார்க்கறான். கண்ணு வந்து பாரதி சொல்வார், ஒளி படைத்த கண்ணினாய் வாவா. இந்த குழந்தையினுடைய கண் ஒளி படைத்த கண்ணா இருக்கு. அப்படியே மகிழ்ச்சியோட திறந்த கண்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டே அழகு. என்ன அப்படின்னா, அந்த தாய் தன் குழந்தைக்கு கண்ணு தெரியணும் அப்படின்றதுக்காக தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. அதை அவங்க செஞ்சது ஒரு அறியாமை. அவங்களுக்கு வந்து வேறு கண்டானம் கிடைக்கும், என் குழந்தைக்கு கண்ணு தெரியும்னு அவங்க என்ன பண்ணாங்க, நினைக்கல. அப்போ வந்து அந்த குழந்தை என்ன சொல்லி அழைக்கிறான் அப்படின்னா, நான் கண் இல்லாமே வாழ்ந்திருப்பேன், இப்போ கண் இருந்து தாய் இல்லாம வாழ முடியல அப்படின்றான். அதாவது தன் வாழ்க்கையை கூட சுச்சம் தூசிடா எனக்கு உனக்காக நான் என்ன செய்யும். உங்க அப்பா சொல்றாரு, அப்பா வந்து ஒரு சராசரியான வேலை பார்க்கலாம், ஒரு கால் டாக்ஸி ஓட்டலாம், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம், சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பாங்க. அம்மா ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்க்கலாம், ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கலாம், ஏதோ ஒரு வேலை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் கேட்குற விஷயம் அவங்க சக்திக்கு மீறினதாக இருக்கும், அவங்க சக்திக்கு மீறினதாக இருக்கும். அம்மா என்ன சொல்லிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் எல்லாம் முடியுமா, நம்ம கஷ்டம் இல்லை அப்படி இப்படின்னு அம்மா கஷ்டத்தை சொல்லுவாங்க. அப்போ ஒரே வார்த்தை, பார்த்துக்கலாங்க. ஒரே சொல். அம்மா வந்து நீங்க தூங்கின பிறகு நீங்க நிறைய பேர் தூங்குற மாதிரி நடிக்கிற போது தானே அவ கேட்கறான்னு எல்லாத்தையும் செய்றீங்க. முக்கியமா அந்த பொம்பளை பிள்ளைங்க கேட்டா அப்பா அவ்வளவுதான் அப்படியே செட்டில் ஆயிடும். அவ கேட்கறான்னு எல்லாரையும் செய்றீங்க. இல்ல, ஒரு ஒரு படம் தங்கமீன்கள் படத்துல வந்து ஒரு நாய்க்குட்டிக்காக அந்த அப்பா எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுப்பாருன்னு பார்ப்பீங்க. அது ஒரு சின்ன காட்சி, சின்ன டீசர் தான். இதை விட பெரிய கஷ்டங்கள உங்க அப்பா பதில் சொல்லுவாரு, அதே பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் அம்மாட்ட சொல்லுவாரு. எப்படிங்க பார்த்துக்க முடியும், சும்மா கதை அடிக்காதீங்க, கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற போது, இல்லை, என் வீட்டில் பிறந்ததினால் என் பிள்ளைக்கு கிடைக்கலன்னு இருக்கக்கூடாது, நான் ஏழையாக இருக்கலாம், என் பிள்ளை ராஜாவாகவும் ராணியாகவும் தான் வாழ வேண்டும் என்று எல்லா சுமைகளையும் சுமக்கிற பலத்தை உங்கள் தாய் தந்தைக்கு எது கொடுக்கிறது என்றால் அது அந்த குழந்தையின் மீது கொண்ட அன்புதான் அந்த பலத்தை கொடுக்கும். இல்லை மேம், படிக்க கஷ்டமா இருக்கு, அவங்க எங்களை படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. எக்ஸாம் டைம் எங்களுக்கு ரியலி we feel very challenging and uncomfortable, we feel very hard to learn. இது எல்லா கேள்விக்கு எங்கேயாவது பதில் இருக்குமா அப்படின்னு கேட்டா, இல்லை இதெல்லாம் எப்படி மேம் ரெக்கவர் பண்றது. இப்போ நான் வந்து அரசு பள்ளியில தான் படித்தேன் அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்துறப்ப சொன்னாங்க. நான் அரசு பள்ளியில தான் அப்படின்னு நினைக்கிறதுல அரசு பள்ளியில தான் என்ன அப்படின்னா, பொதுவா கிராமத்துல இருக்கிற குழந்தைங்களால அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைங்களால ஆங்கிலம் பேச முடியாது, ஆங்கிலம் படிக்க முடியாது அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. சில பள்ளிகள்ல உண்மையாவும் இருக்கு, கிராமங்கள்ல அந்த மாதிரி படிக்க முடியும். அப்போ வந்து நான் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ்ல சென்டம் எடுக்கிற எத்ராஜ் மகளிர் கல்லூரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ காமர்ஸ் படிமா, உனக்கு மெரிட் சீட்டு, ஃப்ரீ சீட் இருக்கு. இல்லை நான் இங்கிலீஷ் தான் படிப்பேன், இங்கிலீஷ்ல ஒரு 10 மார்க் கம்மி. இப்போ இங்கிலீஷ்ல வந்து அங்கே வந்து ஃபுல் மார்க் எடுத்தாங்கன்னா நம்ம சென்னை மாநகர கல்லூரிகள்ல ஃபுல் மார்க் எடுத்தீங்கன்னா உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அப்போ வந்து கேட்குறாங்க அவங்க, இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னா நம்மளுக்கு வந்து மெரிட் சீட் கிடைக்காதுமா, இது சென்டம் எடுத்துக்கிட்டீங்க, இந்த சீட் எடுத்துக்கோங்க. இல்லை, நான் ஆங்கிலம் தான் படிப்பேன், ஆசிரியர் பயிற்சியை முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வரேன்.
ஆசிரியர் பயிற்சி 2 வருடங்கள் முடிச்சு தேர்வாய் சென்னைக்கு வரும்போது, ஏன் பைத்தியக்காரமா ஆங்கிலம் படிப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் ஆங்கிலம் தான் படிப்பேன். அப்போ அவ்வளோ நாலேஜ் எனக்கு ஒரு எஸ்ஏ மனப்பாடமே முதல் 3 எஸ்ஏ படிப்பேன் அவ்வளோதான். அதுக்கு மேலே படிக்கணும்னா ஆங்கிலம் பயம்தான். அப்போ நான் என்னுடைய கல்லூரி முதல்வர்கிட்ட சொன்னேன், இந்த சமூகம் அரசு பள்ளி மாணவர்களை பார்த்து, என்னை போல கிராமப்புற மாணவர்களை பார்த்து உனக்கு ஆங்கிலம் வராது என்று என்னை முடக்கி போடுவதற்கு போட்ட கேள்விதான். நான் எழுந்து நின்று ஆங்கிலத்தை படித்து அதில் ஆய்வு செய்வேன் என்கிற மிகப்பெரிய சூழ்நிலையோடு தான் ஆங்கிலம் படித்தேன். இது 5 பட்டங்கள். இன்னைக்கு ஆசிரியர் பயிற்சி BA, MA, BEd, PG டிப்ளமா, இன்னைக்கு நான் ஆங்கிலத்தில் ஆய்வு இந்த வருடம் தொடங்குது. இது எப்ப சாத்தியமாகும்? நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு நல்லா அல்வா சாப்பிட்ற மாதிரி அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே இப்போ ஆங்கிலத்தை பார்த்தா ஒரு பயம் வருது. அது கிட்ட போகவே பிடிக்கல. அது கழிச்சு ஓடிடலாம். அப்போ கல்லூரியில் நான் 1 வருஷம் படித்தா போதும், ஆங்கிலம் மற்ற டிபார்ட்மெண்ட் இருக்கா. ஆனால் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தா அது கூடவே வாழ்ந்தாகும் அப்படின்ற போது எது என்னை தூண்டியதுன்னா, இன்னைக்கு நான் படிச்சுட்டேன்னு போய் அரசு பள்ளியில் பேசுகிற போது, என்னுடைய பள்ளியில் நிற்கிற போது ஆங்கிலம் ஒரு மொழிதான், அதை கற்றுக்கொள்ள முடியும் என்று நான் வாயில சொன்னா அது இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு புரியாதில்லை, நம்பிக்கை வராது. நான் மேடையில பேசுறதுக்கே பயந்துட்டு, மைக்கை பிடிக்கவே பயந்துட்டு, மேடையில் பேசுவது எப்படின்னு 10 புத்தகம் எழுதினா கூட அது don't have any value. நான் சொல்வதை போல செய்து காட்டுகிறவர்களா மாறுகிற போது, இன்றைக்கு நான் படித்த அரசு பள்ளியில் இருந்தோ அல்லது நான் பேசுகிற அரசு பள்ளியில் இருந்தோ ஆங்கிலம் ஒரு தடை இல்லை என்கிற நம்பிக்கையை என் வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது என்றால், அந்த நம்பிக்கையை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொடுங்க. நான் என்ன பண்ண முடியும்? இல்ல மேத்ஸ் கஷ்டம். இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்க பாப்பா இருக்காங்க, அவங்க கூட நான் டெய்லி பேசுறேன், டெய்லி பழகுறேன். அவங்க கூட நான் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பையனை பார்த்துட்டு டெய்லி நான் முறைச்சிட்டு அப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டு அவன் கிளாஸ் பக்கம் கூட நான் போக மாட்டேன், அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னா அவருக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுமா? இதேதான் சப்ஜெக்ட்ஸ். மேத்ஸ் புக்கை பார்க்கணும், எவன்டா இந்த மேத்ஸ் எக்ஸாமை கண்டுபிடிச்சவன், எவன்டா இந்த சயின்ஸ் எக்ஸாமை கண்டுபிடிச்சுவேன், இதெல்லாம் படிக்கிறதுக்கா படிச்சு தூங்குறதுக்கா? இவ்வளவு வால்யூமா புக் இருக்கு சயின்ஸ் புக் எல்லாம். சோசியல்லாம் இதெல்லாம் என்ன பேசணும் உங்களுக்கு? சோசியல்லாம் படிச்சாலே இதெல்லாம் செத்து கொண்டு புதைச்சிட்டாங்க. அதை போட்டு என்ன படிக்க சொல்றீங்க? சோசியல்லாம் படிப்பீங்க, ஜாலி படிப்பீங்க. இப்ப கவனிங்க, ஒரு மனிதனிடம் ஒரு மனுஷன்கிட்ட நம்ம பழக வாங்க பழகி பார்க்கலாம். அந்த மாதிரி பழகதான் அவருடைய படிப்பு வருமே தவிர, ஒரு புத்தகத்தை எடுத்த உடனே அது கூட சண்டை போடுற மாதிரி, கோபம் போற மாதிரி, அதை திட்டிக்கிட்டு அது மேல கோபப்படுறது, மிஸ் மேல கோபத்தெல்லாம் புக்ல காட்டுறது, நோட்ல காட்டுறது, இப்படி கோபத்தோடு ஒரு சப்ஜெக்டை நீங்க அணுகிற போது அது வெற்றி பெறுவதே முடியும். சைக்காலஜிக்கலா நாங்க ஃபியர் பிரேக்கிங் கிளாஸ் எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கலையோ அந்த புக் எடுத்து அப்படியே நெஞ்சோட அணைச்சு, ஐ லவ் சோஷியல், ஐ லவ் மேத்ஸ், ஐ லவ் சயின்ஸ், ஐ லவ் தமிழ்னு சொல்லி தொடங்க ஆரம்பிக்கும். என்னமா என்னோட நிறைய பேச்சாளர்கள் இருக்கீங்க நினைக்கிறேன். எது உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, எது உங்களுக்கு வாழ்க்கையில பிடிக்கலன்னு நினைக்கிறீங்களோ, அது தேவை என்கிற பட்சத்தில் அதற்காக உழைக்காது. இப்ப அன்பு என்னை படிக்க வைக்குமா, என்ன மார்க் வாங்க வைக்குமா அப்படின்னு கேட்டா, ஆனா உண்மையிலே சொல்றேன், நீங்க இன்னைக்கு +2ல வாங்குற ஒவ்வொரு மார்க்கும் 1 லட்சம் ரூபாய்க்கு சமம். நீங்க உண்மையிலே சொல்ற அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கை என்னமா நல்லா கவனிச்சுக்கோங்க. அரசாங்கத்தினுடைய
கல்விக் கொள்கை. தனியார் கல்லூரிகளாக இருக்கட்டும், அரசு கல்லூரிகளாக இருக்கட்டும், நீங்க 100க்கு 100 மார்க் வாங்கிட்டு போறீங்க, மெரிட்ல போறீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்கேஜியில் கட்டுற ஃபீஸை விட கம்மியான ஃபீஸ் தான் கல்லூரிகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெண் குழந்தைங்க அதை ரொம்ப நல்லா கவனிங்க. ஆம்பளை பிள்ளைங்களாவது படிக்க வைக்கணுன்ற கட்டாயத்தில் அப்பா அம்மா எப்படியாவது கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் பெண் குழந்தைங்க என்ன தெரியுமா பண்ண வேண்டியது இருக்கும்? +2 முடிச்சு நீ நல்ல மார்க் வாங்கினாதான் என்ன பண்ண முடியும்? காலேஜ் போக முடியும். காலேஜ் முடிச்சு நான் ரிசர்ச் போகணும், மேற்படிப்பு போகணும், நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமாப்பா, நான் இப்போ மெரிட்ல சீட் வாங்கிட்டேன், நான் சென்னை காலேஜ் போறேன், நான் டெல்லி காலேஜ் போறேன், நான் வெளிநாட்டுக்கு படிக்க போறேன்னு நீங்க ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு கதவுகள் திறக்கும். ஆனா உங்க பெற்றோர்கள் காலமெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும், அவங்களுக்கு ஃபீஸ் தொல்லைலாம் கொடுக்கக்கூடாது, நம்மளே நம்ம படிப்பை பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்க மேல உண்மையான அன்பு உங்களுக்கு இருந்தால் அதை நிச்சயம் நீங்க என்ன பண்ணணும்? மார்க்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு சுமை கொடுக்காம நீங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு போயிடலாம். இது எப்போ வரும்? அப்பா அம்மா மேல அன்பு இருக்கிற போதுதான் வரும். இல்ல அன்பெல்லாம் நிறைய இருக்கு, மாமா படிக்க மட்டும் இருந்தேன் இல்ல. நீங்க சொன்னீங்களே, டைலாக் சொன்னீங்களே, நான் வளர்ந்து எங்க அம்மா அப்பாவை பார்த்துப்பேன். நீங்க வளர்ந்து பார்த்துக்கிறது மகிழ்ச்சி. ஆனால் வளர்கிற போதே உங்க அப்பா அம்மா யார்கிட்டையும் என் பிள்ளைக்கு படிப்புக்கு கடன் வேணும், லோன் வேணும்னு எங்க அப்பா கையேற்ற கூடாது, எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாது, எங்க அம்மா கழுத்துல இருக்கிற செயினை அடகு வைக்க கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த அன்பு அறிவாக மாற்றப்படுகிற ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது. அந்த அறிவின் உச்சத்தை தொடுகிற போது உண்மையில் உயர்ந்த வாழ்க்கைக்கு நீங்கள் செல்ல முடியும். அன்பு கண்ணீரை நான் எல்லா மேடைகளிலும் மாணவர்களிடம் சொல்கிற ஒற்றை பாடல்: நூலைப்படி சங்கத்தவன், நூலைப்படி முறைப்படி, நூலைப்படி காலைப்படி, கடும்புகள் படி, மாலை இரவு கொடும்பொடும்படி, கற்பவை கற்கும்படி, வல்லவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வதப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம்படி பிறந்த தமிழ் நான் வரை பிறந்தது என்று சொல்லும்படி, அகப்பெரும்படி அதன்படி புறப்பெரும்படி புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, ஜாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேவை எப்படி நீ தெரிந்தபடி, தீமை வந்துடிமை வருபடி, பொய்யிலே உட்கார்படி, புரட்டிலே காப்படி, இந்த வையகம் ஏமாறுபடி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவதற்படி, தொடங்கையில் வழங்கின்படி, இருப்பினும் மூன்றிப்படி, அடங்கா இன்பம் வந்துடுவே ஆகும் என்ற ஆண்டோர் சொற்படி என்று சொல்லி படிப்படியாய் படித்து வெற்றி சிகரங்களை நீங்கள் ஏற வேண்டும். சேஷாத்ரி பள்ளி மாணவர்கள் இந்த சமூகத்தின் அடையாளங்களாக மிகப்பெரிய ஆளுமைகளாக நீங்கள் வருவீர்கள், வளர்வீர்கள் என்ற வாழ்த்துக்களோடு ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். இந்த பள்ளியிலிருந்து மாணவர் கம்மன் கழகம் உலக அளவிலான பேச்சு போட்டியில ஜான்சி லட்சுமி இருக்கீங்களா? இங்க வாழ்த்துக்கள். நிறைய மேடைகள் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சச்சின், சூர்யா 10th எக்ஸாம் எழுதியிருக்காங்க. தங்களுக்கான அடையாளங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அதற்கான வழிகாட்டிகளை உங்கள் பள்ளி பெற்றிருக்கிறது மட்டும் இல்லாமல் வெறும் வணிக நோக்கத்தோடு இனிப்பை கொண்டு சேர்ப்பது மட்டும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய நோக்கமல்ல. அன்பு என்கிற இனிமையை இந்த சமூகம் முழுவதும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிற கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பாக பேசிய ரம்யா அசோக் அவர்களுக்கு இன்னொரு முறை கைத்தட்டலாம். இப்போ இவங்க பேசும்போது நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன். அதில் பாய்ஸ் பதில் சொல்லலாம், யாரும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். இப்போ கேள்வி கேட்கலாமா? டாக்டர் அப்துல் கலாம் அவங்க தன் கண்டுபிடிப்பிலே உயர்ந்த கண்டுபிடிப்பா அது கேள்வி இல்லை. அவங்க சொல்லும் போது இதை காட்டிலும் இது உயர்ந்ததுன்னு ஒரு ரைமிங்கா ஒரு சொல் சொன்னாங்க. ரெண்டுத்தையும் இருப்பா செம்மொழியா சொல்றேன். அடா கைது பண்ணலாம்.
அந்த பதில் சொல்றதுல ஒரு ஆர்வம் இருக்கணும். அது எல்லாருக்கும் அந்த பதில் தெரிஞ்சிருந்தது. அதை முன்னெடுத்து முதல்ல சொல்றதுல ஒரு தைரியம் வேணும், ஒரு துணிவு வேணும். அந்த துணிவோட இருந்த செம்மொழியானுக்கு மீண்டும் பலமான கடவுளோட பாராட்டு. அது மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் அல்லது அவங்களுடைய பேச்சு வந்து நீங்க நல்லா முழுமையா ஒரு திரைப்படத்தை நம்ம ரசிப்போம்ல, ஒரு சினிமாவில் ஒரு படம் போகும்போது எப்படி ரசிப்பீங்களோ அது மாதிரி ஒருத்தருடைய பேச்சை சினிமா பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டுகள். அழகான குழந்தை இருக்கிறதுனால, அறிவான குழந்தை இருக்கிறதுனால நாங்கள் பேசுறதெல்லாம் அன்பாகவே இருக்கு. ஆமாம் தானே? அதனால உங்களுக்கு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்திற்கும் அம்சவர்தினியை சார்ந்த அனைத்து அமைப்பாளர்களுக்கும், எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் நம்ம பள்ளிக்கூடத்தில் சிறப்பாக நடக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிற பக்கபலமாக இருக்கிற நமது பள்ளியினுடைய தாளாளர், தலைவர், செயலாளர், முதல்வர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.